அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2K அகாடமி நம்மளுடைய லோகோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்வியில் திமுருகல். சரிங்களா? ஸோ வந்து பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A. அதாவது வந்து நிறைய பேர் வந்து நம்ம என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் ஆகலான்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண தான் பாஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க சார். சில ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பாஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க சார். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, ஹார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்ற அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படித்தா ஈஸியாக பாஸ் ஆகலாமா, அல்லது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா ரெண்டுமே ஈஸின்னு சொல்லலை. அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து மார்க் நல்லா கெயின் பண்ண முடியுமா, இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்ல மார்க் கெயின் பண்ண முடியுமா அப்படின்றத வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தெரியாமே வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதாவது இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆவாங்களா, இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நண்பர்களே, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் பாஸ் ஆவாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் பாஸ் ஆவாங்க. இதில் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹார்ட் ஒர்க் அப்படின்னு என்னன்னு வச்சுக்கோங்களே, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் வந்து படிப்பாங்க. சரிங்களா? 8 to 10 மணி நேரம் வந்து படிப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட். சரிங்களா? அப்போ 8 to 10 மணி நேரம் படிப்பாங்க. கிட்டத்தட்ட ரெகுலராக 8 to 10 மணி நேரம் படிப்பாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 5 மணி நேரம் தான் படிப்பாங்க. சரிங்களா? 3 to 5 மணி நேரம் எங்கே இருக்குது, 8 to 10 மணி நேரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க அதிகபட்சமே 5 மணி நேரம் தான் படிப்பாங்க. ஆனால் அவங்க குறைஞ்சபட்சமே 8 மணி நேரம் தான் படிப்பாங்க. ஸோ இவ்வளோ டைம் டூரேஷனே இருக்கும். சரிங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2 2A பிலிம்ஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிக்கிறேன். குரூப் 2 2A பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, நமக்கு தமிழில் 100 கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்ஸ் 25 கொஸ்டின் கேட்குறாங்க, ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஜிஎஸ் படிக்கிறப்ப வந்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிட்டிலேருந்து 5 கொஸ்டின், யூனிட் 5லேருந்து 20 கொஸ்டின், யூனிட் 6லேருந்து 20 கொஸ்டின், மொத்தம் வந்து 55 வினாக்கள் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ சிலர் வந்து இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, அப்போ பாலிட்டியில் 5 கொஸ்டின், அப்போ பாலிட்டி எங்கேருந்து கேள்வி கேட்குறாங்க அதை மட்டும் படிப்பாங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் நான் சொல்கிற தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதை மட்டும் தான் படிக்கணும் கூட. அதாவது நம்ம ஸ்மார்ட் ஒர்க் அப்படி மீன்ஸ் என்னன்னா 6 to 10 ஸ்கூல் புக் படிக்கணும், +1 +2 புக் படிக்கிறீங்க. சரி, அதுவுமே +1 +2ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. அதாவது என்ன சிலபஸில் இருக்குது, என்ன தேவை, சரிங்களா, அதை மட்டும் படித்தா போதும். +1 +2 தனித்தனியாக முன்னாடி சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் தான் படிப்பாங்க. அவுட் சோர்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிற மாட்டாங்க. கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு ஒரு 10 ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் ஒன்று உடம்படி அட்டோட்ட படிப்பாங்க, +1 +2 அட்டோட்ட படிப்பாங்க. மறுபடியும் அது போக அந்த வெங்கடேசன் புக்கு, லக்ஷிகாந்த் புக்கு, பாலிட்டிக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? 4க்கு சொல்கிறேன். ஏன்னா பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் புக்கை வாங்கி படிப்பாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் படிப்பாங்க, எல்லாமே சேர்த்து பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த மணிக்கு 6 to 12 ஸ்கூல் புக்கு படித்து, ப்ரீவியஸ் கொஸ்டின் படித்து, அந்த அவுட் சோர்ஸ் புக்கும் வாங்கி படித்து, நீங்கள் மொத்தம் எத்தனை கொஸ்டின் வரும், 15 கொஸ்டின் தான் வரும். இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, 6 to 10 சிலபஸில் என்ன இருக்கோ அதை படிக்கிறாங்க. +1 +2ல ரொம்ப கம்மியாக தான் படிக்கிறாங்க. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் படிக்கிறாங்க. உங்களை அட்டோட்ட படிக்கல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்க 15 கொஸ்டின் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களும் அதே 5 கொஸ்டின் தான் பாலிட்டியில் எடுக்க போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து 12 கொஸ்டின் கன்ஃபார்ம் போட்டாங்க. 12 கொஸ்டின் போடுறாங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் 13 கொஸ்டின் போடுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. சரிங்களா? அதே விஷயத்தில் அப்போ யார் சார் ஈஸியாக பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தான் நல்லது. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் நல்லது. இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எனக்கு சிலபஸ்லாம் தெரியாது, இது எனக்கு சிலபஸ் தெரியாது, நான் டெஸ்ட்டு போட மாட்டேன், எதுவுமே எனக்கு தெரியாது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் கண்ணை மூட்டு படிக்கிறேன்றக்காண்டி இப்போ +1 புக்கெலாம் வந்து படிக்கவே தேவையில்ல. ஸ்மார்ட் ஒர்க் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் +1 புக் படிக்கவே மாட்டான். அதாவது ஹிஸ்ட்ரி புக்கு. சரிங்களா? ஹிஸ்ட்ரி புக்கு +1 படிக்கவே மாட்டான். நான்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணேன். 11th ஹிஸ்ட்ரி புக் நான் படிக்கவே மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும், புக் பேக் பார்க்கணும், பாக்ஸு பார்க்கணும், சரி புக் பேக்கு, பாக்ஸு, அப்புறம் உள்ளே சொல்லக்கூடிய ஒரு சில மெயினான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட். இப்போ 11th ஹிஸ்ட்ரியில் வந்து முகலாயர்கள் எடுத்துட்டோம் 40 பக்கத்துக்கு இருக்கும். 40 பக்கத்துலையுமே படிக்கிறவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன். சரிங்களா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவன் 40 பக்கத்தை படிக்க மாட்டான். அதில் ஒரு 8 பாக்ஸ் இருக்கும், ஒரு 20 புக் பேக் இருக்குமா, அதை படிச்சுக்கிடுவோம். அது ஒரு 28 பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ள ஒரு 10 மெயினான பாயிண்ட் ஹைலைட் பண்ணோம்னா ஒரு 30 பாயிண்ட். அவ்வளோதான். அதை வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு
2 டேஸ் ஒன்ஸு 5 டேஸ் ஒன்ஸு 10 டேஸ் ஒன்ஸ்னு ரீகால் பண்ணிட்டே வருவான் சரிங்களா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், ஃபுல்லாக படிப்பான். 40 பேஜையும் படிச்சுட்டு 40 பேஜை உட்காந்து ரிவிஷன் பண்ணுவான். சரி யோசிங்களேன், 40 பேஜை ரீட் பண்ணவே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகி போகும் சரிங்களா. 3 மணி நேரம் மேலே ஆகும். மறுபடியும் ரிவிஷன் பண்ணால் அதை விட நேரம் ஆகும். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 40 பேஜ் இருக்கா, அது எப்படி 10 பேஜாக மாற்றலாம்னு பார்ப்பாங்க. பாயிண்ட்டை பூரா மினிமைஸ் பண்ணுவாங்க. எல்லா பாயிண்ட்டையும் கொஞ்சமாக ஷார்ட் பண்ணி குறித்து அந்த 3 மணி நேரம் படிக்கிறத 1 ஹவரில் எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க், புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எளிமையாக பாஸ் ஆவாங்க. ஒர்க்கு கம்மியாக இருக்கும். இப்போ வேலைக்கு போகிற ஸ்டூடெண்ட்டு, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டு, இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது நல்லது. உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்க முடியாது. அப்போ எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், நான் மறுபடியும் என்னோட சொல்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள், புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அப்போ என்ன சார் பண்ணுறது சார், ஸ்மார்ட் ஒர்க்னா என்னன்னே தெரியல சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. அப்போ +1 பாலிட்டியில் வந்து ஒரு 10 பாடங்கள் இருக்குது அப்படின்னா 10 பாடமே சிலபஸில் இல்லை, 5 பாடம் தான் இருக்குது. அந்த 5 பாடத்துலையும் 3 பாடம் தான் ரொம்ப முக்கியம், அந்த 2 பாடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 14 15 அதை ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் 11ஆம் பாடம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை, இந்திய தேர்தல் மட்டும் படித்தா போதும். 11th பாலிட்டியில் சொல்கிறேன். உள்ளாட்சி அரசாங்களையும் பார்த்தோன்னா நம்ம 73 74வது அரசியலமைப்பு சட்டம் தான் சிலபஸில் இருக்குது. ஸோ அதை மட்டும் படித்தா போதும், ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. 13ஆம் பாடம் இருக்கும், அதுவும் தமிழகத்தில் சமூக நீதி மட்டும் படித்தா போதும், அந்த ஃபுல்லாக படித்தா தேவையில்லை. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பூராத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸ்மார்ட் ஒர்க்னா இவ்வளோ தான் சரிங்களா, இவ்வளோ தான் படிக்கணும் போதும், இவ்வளோ தான் படிக்கணும் சரிங்களா. நிறையா வந்து எஃபர்ட் போடக்கூடாது. நான் அடுத்த வீடியோக்குள்ளே எப்படி படிக்கணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எஃபர்ட்டை கம்மியாக போடணும், தெளிவாக படிக்கணும், டெஸ்ட்டு நிறையா போடணும். உட்காந்து அதிகமாக படிச்சுட்டே இருக்கிறத விட டெஸ்ட்டு நிறையா போடணும். டெஸ்ட்டு போடுற ஸ்டூடெண்ட் தான் நல்லபடியாக பாஸ் ஆவாங்க. 50 டெஸ்ட்டு ஒருத்தன் போடுறா அப்படின்னா 150 மார்க் எடுக்கலாம். 100 டெஸ்ட்டு போடுறவன் 180 மார்க் எடுப்பான். அதான் உண்மை சரிங்களா. டெஸ்ட்டு எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி நம்ம ஃபுல்லாக உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப, ஒரு அகாடமி வந்து ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க, PDF கரண்ட் அஃபேர்ஸ் PDF, நான் ஒரு ½ hour அதை படிச்சுட்டு போகிறவன் தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவன். அதை உட்காந்து பண்ணுறவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன். நான் சொல்லக்கூடியது எல்லாமே குரூப் 2 2A உடைய பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அப்படின்றப்ப நீங்கள் பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து தமிழ் நல்லா எஃபர்ட் போடுங்க, மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி பாருங்கள். GSை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸும் கொடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பார்த்துட்டு புக்கில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, போதுமானது சரிங்களா. ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு யாரும் படிக்க வேண்டாம். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி, நம்ம 15ஆம் தேதி ஒரு இலவச தேர்வு வந்து மாநில அளவில் சொல்லியிருந்தோம். அது 17ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து அந்த தேர்வு வந்து நடக்கும் சரிங்களா. தேங்க்யூ.